தொடர் விடுமுறையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்தனர். அரையாண்டு தேர்வு விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அங்கு நிலவும் கொடுமையான சூழலில் குதூகலித்தனர். படகு சவாரி செய்தும் பில்லர் ராக், குணா குகை, பைன் மரச்சோலையில் திரண்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது. மணி 12 ஆச்சு. ரொம்ப மிஸ்ட்ரியா இருக்கு. இப்போ பில்லர் ராக்கு பார்க்கலான்னு வந்தோம். பட் இப்பயுமே மிஸ்ட்ரியா தான் இருக்குது. உதகையில் தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா மலைச்சிகரம், ரோஜா பூங்கா பகுதிகளில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக விடுமுறையை கழித்தனர். கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தவர் சிறுவர்களுடன் நடனமாடி உற்சாகப்படுத்தினார். சேலம் ஏற்காடு சுற்றுலா பயணிகளின் வருகையால் கடை கட்டியது. அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், பொட்டானிக்கல் கார்டன் உள்ளிட்ட இடங்களை அவர்கள் கண்டு ரசித்தனர். குற்றாலத்தில் பேரருவி, 5 அருவிகளில் தண்ணீர் ஜில்லென கொட்டும் சூழலில் சுற்றுலா பயணிகள், ஐயப்ப பக்தர்கள் உற்சாகத்துடன் குளித்தனர். வருஷம் வரும்போது நாங்கள் குற்றாலம் வந்துட்டு தான் போவோம். கூட்டம் அன்றைக்கி அதிகமாக இருந்தாலும் தண்ணி நல்லா இருக்குது, குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சபரிமலையில் எப்படி இருந்தாலும் நான் இங்கே கூட்டம் வரும்போது ஐயப்ப சாமியால் நிறைய வந்திருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் பேரிரைச்சலுடன் அருவியில் இருந்து விழுந்த தண்ணீரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். பொள்ளாச்சியை அடுத்த குரங்கருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் நீராடினர். நாங்கள் கிறிஸ்மஸ் லீவுக்காக வந்தோம். ஸோ இந்த பொள்ளாச்சி மங்கி ஃபால்ஸ்க்கு வந்தோம். ஸோ கிளைமேட் தான் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. பட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். தண்ணி நல்லா தான் வருது, பட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் குடும்பத்துடன் குவிந்த மக்கள் விலங்குகள், பறவைகள் உள்ளிட்டவற்றை பார்த்து உற்சாகமடைந்தனர். நார்மல் டேஸும் இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக தான் சார் இருக்குது. என்னோட ஃபஸ்ட்டு சன் ஆக்சுவலாக இவர் ஃபஸ்ட் டைம் வராரு. இவருக்காக தான் இன்னைக்கு வந்தது. இங்கே சென்னை மெரினாவிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இதனால் காமராஜர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடுமுறையை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில், திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் பக்தர்கள் வருகை அதிகமாக இருந்தது. அவர்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர்.